பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். வாங்க வாங்க வாங்க. என்ன நான் சொன்ன உடனே என் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? என்னடா வந்துட்டோன்னு திமிரா? ஐயோ, எனக்கெல்லாம் திமிரு இருக்குமா? ஏதோ நான் சொன்ன உடனே வந்திருக்கீங்களே. சரி சரி, உட்காருங்க உட்காருங்க. உட்காரணும்னு அவசியம் கிடையாது. என்ன எதுக்காக இங்க வர சொன்னேன்னு சொல்லு. நீ தேவையில்லாமலாம் வர சொல்ல மாட்டே, ஏதோ காரணம் இருக்கும் சொல்லு. எப்படியோ அதுக்காக தான் நீ கூப்பிட்டுருப்ப சொல்லு. சௌமியா, எப்படி சௌமியா? நான் நினைக்கிறதுல நீ சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல சௌமியா, பரவாயில்ல. முதல்ல என்ன விஷயம் சொல்லுடா. என்ன ஸ்னேகா, வந்ததுல இது நீ வாயை திறக்க மாட்டேங்கிற, என்னாச்சு? எதுக்கு தேவையில்லாம எங்க ரெண்டு பேத்தையும் இங்க கூப்பிட்ட? மரியாதையா சொல்றியா இல்ல நாங்களே போகட்டுமா? இந்த வீட்டு படியில எல்லாம் கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு நினைச்சோம். இருந்தாலும் என்ன பண்றது, அந்த கம்பெனில வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோமே, அண்டவ வீட்டுக்கு வரதானே செய்யணும். சுபா, உன்கிட்ட எல்லாம் நின்னு பேசுறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லடா. எங்கனால முடியல, எங்களுக்கு ஓவரா டயர்டா இருக்கு. ஐயோ மருமகளை, டயர்டா இருக்குன்னா உட்காருங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணும் நாங்க மருமக கிடையாது, தேவையில்லாம பேசாதீங்க. நாங்க உங்களோட ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அந்த ஆபீஸோட ஓனர், அவ்வளவுதான். இன்னும் இந்த பழைய பக ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டுலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சொன்னதை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாம அன்வான்டா எங்ககிட்ட பேசணும்லாம் உங்களுக்கு அவசியமே கிடையாது. என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்தா போதும், வேற எதுவும் பேச வேண்டாம். புரிஞ்சுச்சா? புரியலனாலும் புரிஞ்சுக்கோங்க. ஹலோ சார், இப்ப எங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்ல முடியுமா முடியாதா சார்? அது இல்லாம இப்ப நாங்க லீவ்ல இருக்கோம் சார். எதுக்கு சார் எங்களை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க? உங்களுக்கே தெரியும் நாங்க நல்லா லீவ்ல இருக்கோம், அப்புறம் என்ன சார் லீவ்ல இருக்கவங்கள கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கம்பெனிக்கு லீவ்ல இருக்கவங்களையும் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணணும்னு ஏதாவது இருக்கா? ஆமா சார். என்னன்னு சொல்லுங்க சார், நாங்க வீட்டுக்கு போகணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா வீட்டுல இருக்கவங்கள எங்களை தேடுவாங்க. சோ உங்க வேலையை சொல்லிட்டீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். மத்தபடி எங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் லீவ்ல இருக்கோம். லீவ்ல இருக்கவங்கள கூப்பிட்டதே ரொம்ப தப்பு. ஏதாவது ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை விட தப்புன்னு தான் நினைக்கிறேன். சரி இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் மாசமா இருக்கீங்க, எதுக்கு நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காரலாம்ல. எங்க மேல அக்கறை கொண்டு சொன்னதுக்கு தேங்க்ஸ். வேற என்னமோ அதை மட்டும் சொல்லிருங்க. அது ஒண்ணும் இல்ல, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். சாரி, எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஐயோ, அதிர்ச்சியான விஷயத்த சொன்னா வயித்துல இருக்க பாப்பா பாவுமே. அது உங்களுக்கு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, அது அதிர்ச்சியா இல்லையான்னு நாங்க சொல்லிக்கிறோம். அது வேற ஒண்ணும் இல்ல சௌமியா, ஸ்னேகா, உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி அன்பு ஜீவான்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அன்பு ஜீவா மட்டும் இல்ல, ஸ்னேகா, சௌமியா, குரு, இவங்க எல்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அந்த கம்பெனிய. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? வேற ஒண்ணும் இல்ல, அந்த கம்பெனி இப்ப ரொம்ப லாஸ்ல போகுதான். ஏன் சார் லாஸ்ட்ல போகுதுன்னு இங்க ஏதாவது உதவி பண்ணலாம்னு ஏதாவது இருக்கீங்களா? சேச்சே, உதவியா? நானா? அதெல்லாம் இல்லம்மா. பின்ன என்ன, இது தேவையில்லாத விஷயம் எங்களுக்கு. இது எதுக்கு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, அந்த கம்பெனி ரொம்ப லாஸ்ல போகுதான். அந்த கம்பெனியை நாங்க வாங்கிட்டோம். எப்படி நீங்க அந்த கம்பெனியை வாங்கிட்டீங்களா? ஆமாமா, அந்த கம்பெனியை நாங்க வாங்கிட்டோம். ஓ, அந்த லாஸ் ஆன கம்பெனியை நீங்க வாங்கிட்டீங்கன்னு இப்ப எங்க கிட்ட சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி, அங்கதான் உங்க ரெண்டு பேத்தையும் வேலைக்கு போடலான்னு இருக்கேன். இங்க ரெண்டு பேத்தையும் அங்க? ஓகே ஓகே, சூப்பரான ஐடியான்னு தான் நினைக்கிறேன். பாத்தீங்களா, உங்களுக்கே தெரியுது. நான் தான் சொன்னேன்லப்பா, இவங்க என்னோட ஸ்டாஃப் பா, நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்கப்பா. தெரியுதுடா, நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்பாங்கன்னு. ஏன்னா அவங்க நமக்கு கீழே வேலை செய்யற ஸ்டாஃப், நம்ம சொல்றதெல்லாம் செஞ்சுதான் ஆகும். நீங்க சொல்றதெல்லாம் செய்வோம், கம்பெனிக்காக அந்த வேலைக்காக மட்டும்தான் செய்வோம். அன்வான்டா ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களே திருப்பி அடிச்சிட்டு போயிடுவோம். அதுவும் புரிஞ்சுக்கோங்க அங்கிள். என்னம்மா, என்கிட்ட ரொம்ப கோபமா பேசுற? ஐயோ, நான் பேசுறது பார்த்தா கோவமா பேசுற மாதிரியா இருக்கு. என்ன ஸ்னேகா, அப்படியா இருக்கு? அப்படியெல்லாம் இல்லையே, நீ நார்மலா தான் பேசுற. அவங்க கண்ணுக்கு தான் கோவமா பேசுற மாதிரி தெரியுது போல. கரெக்ட் கரெக்ட், அதுவா கூட இருக்கலாம்ல. கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டேன்னு? ஐயோ அங்கிள், அப்படியெல்லாம் நாங்க செய்வோமா அங்கிள்? நாங்க எந்த கிண்டலும் அடிக்கலப்பா, நீங்க எங்களோட ஓனர். நாங்க எப்படி எல்லாம் பேசுவோமா? இதெல்லாம் ரொம்ப தப்பு தப்பு தப்பு, ரொம்ப தப்பு. நாங்க ஏதோ எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம் அங்கிள், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, நான் கோவமால சொல்ல, நடக்கிறத சொன்ன, அவ்வளவுதானே. என்ன, நீங்க அன்வான்டா ஏதாவது வேலை சொன்னீங்கன்னா நாங்க செய்ய மாட்டோம், திருப்பி அடிச்சிட்டு போவோம் தான் சொன்னோம். ஐ மீன் அது கரெக்டா நினைக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா சொல்லியிருக்காரு, உனக்கு கொடுத்த வேலையை நீ அவங்களுக்கு செய்யணுமே தவிர அவங்க அன்வான்டா எந்த வேலையாவது கொடுத்தா நீ செய்யக்கூடாதுன்னு. மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய், என்னடா இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, நீங்க அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்கப்பா. வேற ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் கொழுப்பு, அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப கூட எனக்கு அவங்க பயந்துட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கு புரியாதுப்பா, கெத்தா இருக்க மாதிரி நடிக்கிறாங்கப்பா. ஆபீஸ்ல வந்து நீங்க பாக்கணுமே எவ்வளவு பயப்படுவாங்கன்னு. உங்களுக்கு புரியாது, அவ்வளோ பயப்படுவாங்க. என்கிட்ட பம்பிக்கிட்டு பேசுவாங்கப்பா. அப்படியே மெயின்டைன் பண்ணுப்பா, சரியா? சரிப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியும்பா. ஏன்னா எங்க அப்பா எங்களை நல்லவங்களா வளர்த்திருக்காங்க.
உங்க பையனை பொறுக்கித்தனமா வளர்க்கல. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அங்கிள். ஆமா அங்கிள், இதுக்கு மேலே எங்களால பேச முடியாது அங்கிள். என்ன நீங்க சொல்றதுல என் பையன் பொறுக்கி ஆயிடுவானா? ஐயோ, நாங்க சொல்றதுல பொறுக்கி ஆக மாட்டான். அவன் ஏற்கனவே பொறுக்கிதான் அங்கிள். இதை வேற நாங்க சொல்லி வேற அவன் பொறுக்கி ஆகணுமா அங்கிள்? இப்ப நான் பேசுறத மட்டும் 2 பேரும் காது கொடுத்து கேட்டா போதும். அப்ப உங்க அப்பாவை வாயை மூடிட்டு உட்கார சொல்லுங்க. தேவையில்லாம எங்க கிட்ட பேசி வம்பளுக்க வேணாம். ஏன்னா இப்ப நாங்க யார்ட்டையும் கத்துற மூடல இல்ல. அதனால வாயை மூடிட்டு அடங்கி உடங்கி உட்கார சொல்லுங்க. டேய், என்னடா பேசுதுங்க அதுங்க? அப்பா கொஞ்ச நேரம் சைலண்டா உட்காருங்கப்பா. கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க, நான் பேச வேண்டியதை பேசிக்கிறேன். அப்புறம் இந்த கம்பெனிக்கு நீங்க 2 பேர் தான் வேலை செய்ய போறீங்க, ஸ்டாஃபா. ஓஹோ, நாங்க 2 பேரும் ஸ்டாஃபா? எப்படி இந்த கம்பெனிக்கு ஓனர் 2 பேரும் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணணும்? இன்னமும் நீங்க உங்களோட கம்பெனின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க போல. அது இப்ப என் பேர்ல இருக்கு. அது என்னோட கம்பெனி. மேனேஜர் போய் என் பேர்ல எழுதி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல, உங்க அத்தை தான் காரணம். உங்க அத்தை தான் அந்த கம்பெனியை எங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்கனால சமாளிக்க முடியலல்ல. ஓஹோ, கம்பெனியை உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்க. எப்படி எங்க அத்தை உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்க? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். எப்படி கொண்டு போலான்னு இருக்கீங்க? அதுதான், அந்த கம்பெனி முன்னாள் ஓனர் இப்ப ஸ்டாஃபா ஒர்க் பண்ணி அந்த கம்பெனிக்கு உழைக்க போறாங்க. ஓ, முன்னாள் ஓனர் இப்ப ஸ்டாஃபா ஒர்க் பண்ண போறாங்கன்னு சொல்றீங்க அதானே? அதேதான். யார் இந்த முன்னாள் ஓனர்னு தெரியுமா தெரியாது உங்களுக்கு? தெரியாது, நீங்களே சொல்லிருங்க. வேற யாரும் இல்ல, சௌமியா ஸ்னேகா தான். ஓஹோ, நாங்க 2 பேர் இப்போ ஓனர் இல்லாம ஸ்டாஃபா ஒர்க் பண்ண போறோம். அத நீங்க எங்க கிட்ட தெரிவிக்கணும்னு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க, கரெக்ட்டா? ஆமாமா, நீங்க 2 பேரும் அங்க ஸ்டாஃபா போறீங்க. நீங்க உங்க லீவ் எல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா வரலாம். அந்த கம்பெனிக்கு போகிறது போகாதது எங்களோட விருப்பம். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்க ஏன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சார், இன்னையோட ரிசைன் லெட்டர் கொடுக்கலாம்னு தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க ஒரு கம்பெனிக்கு ஓனர் சார். இப்போ சோ உங்க கம்பெனிக்கு வேலை செய்யணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. நாங்க எங்க கம்பெனிலேயே இருந்து நீங்க என்னென்ன வேலை செய்றீங்க, தப்பான வேலை செய்றீங்களா இல்லையா நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். இதுக்கு மேல உங்க கம்பெனி எங்களுக்கு தேவையில்ல. ஆமா சார், இதுக்கு மேல உங்க கம்பெனி எங்களுக்கு தேவையில்ல. ரிசைன் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தோம். சரி சார், நாங்க வரோம். ஏய், எந்த கம்பெனிக்கு போறீங்க? ஐயோ சார், நாங்க எந்த கம்பெனிக்கு வேலை செய்ய போறது கிடையாது. ஒரு கம்பெனிக்கு நாங்க 2 பேரும் ஓனர் சார். இப்போ ஓனர் போய் வேற ஏதாவது கம்பெனில ஸ்டாஃபா ஒர்க் பண்ணலாம்ல, அது நல்லா இருக்காது சார். அதனால தான் ரிசைன் கொடுத்துட்டு போலான்னு இருக்கோம் சார். நீங்க கம்பெனியா? என்ன விளையாடுறீங்களா? என்ன அந்த கம்பெனிக்கு போய் வேலை செய்யுங்கன்னு சொன்னோனே ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு போலான்னு இருக்கீங்களா? ஐயோ சார், நாங்க இந்த லீவ் முடிச்சிட்டு வந்து கொடுக்கலாம்னு தான் நினைச்சோம். ஆனா சூழ்நிலையை பாத்தீங்களா, நீங்களே இங்க கூப்பிட்டீங்க. நீங்களே இங்க கூப்பிடும் போது நாங்க சும்மா இருப்போமா சார்? அதான் சார் அப்படியே ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு போலான்னு வந்துட்டோம் சார். ரிசைன் லெட்டரா? ரிசைன் பண்ணிட்டு போறீங்களா? அதுதானே சார் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா சார். ஆமா, எந்த கம்பெனியை வாங்குனீங்க அப்படி பெருசா? வேற ஒண்ணும் இல்ல சார், அந்த முன்னாள் ஓனர் சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த சௌமியா ஸ்னேகா. என்ன நான் பேசின மாதிரி அப்படியே ரிப்பீட் பேசிட்டு இருக்கீங்களா? ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்ல. அந்த சௌமியா ஸ்னேகாவோட கம்பெனி இப்போ எங்க பேர்ல சார். சோ அந்த கம்பெனிக்கு நாங்க தான் சார் ஓனர். எவனோ வந்து நான் தான் ஓனர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பொய் சொல்றீங்களா? அந்த கம்பெனியை மேனேஜர் எழுதி வாங்கிட்டாருன்னு சொன்னாரே. ஐயோ சார், எங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்க சார். இதுக்கெல்லாம் வேற யாரும் காரணம் இல்ல சார். எங்க மைனா தான். எங்க மைனா யாருன்னு தெரியாது உங்களுக்கு? அந்த அத்தையோட பொண்ணு தான் சார். உங்களுக்கு எழுதி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கம்பெனிக்கு ஓனர். அந்த கம்பெனி ஓனர் உங்க கம்பெனிக்கு வந்து வேலை செய்ய மாட்டாங்க. இன்னையோட உங்க கம்பெனிக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு உடைஞ்சிருச்சு சார். சோ இனிமே உங்க வீட்டுக்கு வர தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தா போலீஸோட வருவோம், ஓகேவா சார்? சரி, இப்போ உங்களை நாங்க ஏன் சார்னு கூப்பிடணும்? வரேன்டா, ஒரு கம்பெனிக்கு ஓனர் இப்படி நிக்க வச்சு பேசுறதே தப்பு. சரி விட, நாங்க தான் உட்கார்லன்னு சொன்னோம். இருந்தாலும் 2 பொண்ணுங்க மாசமா இருக்காங்க. அவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன அவ்வளோ திமிரா உனக்கு? அதெல்லாம் இன்னையோட மூட்டை கட்டி வச்சுக்கோ. எப்படி உன்னோட ஒவ்வொரு கம்பெனியும் போய்கிட்டு இருக்கோ அதே மாதிரி உனக்கு பிடிச்ச இப்போ இந்த கம்பெனியை நாங்க எழுதி வாங்குவோம்டா. உங்க அப்பா கிட்ட இருந்து உங்க அப்பா புடுங்கிட்டாருன்னா விட்டுருவோமா? திரும்பி உங்க கம்பெனிக்கு சாரி புடுங்கி வாங்கின கம்பெனில என் அப்பாவும் ஸ்னேகாவோட அப்பாவும் இருக்கதா போடாரு ஓனரா. புரிஞ்சுக்கோடா. ஏமாத்தி வாங்கினாரே உங்க அப்பா, அதே மாதிரி நாங்க ஏமாத்தியெல்லாம் வாங்க மாட்டோம். நேர்மையா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நாங்க வாங்குவோம். இப்போ இந்த கம்பெனிக்கு ஓனர் நாங்க 2 பேரும். ஓகே, உனக்கும் அந்த கம்பெனிக்கும் இருந்த உறவெல்லாம் உடஞ்சிருச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறமா அந்த கம்பெனி என் பேர்ல எழுதி வச்சாங்கன்னா வந்துடாத. ப்ரூஃபோட எங்க பேர்ல அந்த கம்பெனி இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா. இதுக்கு மேல அந்த கம்பெனி என்னோடது உன்னோடதுலாம் வந்துடாதீங்க. இதுக்கு மேல அந்த கம்பெனி எப்படி லாஸ்ல போகுதுன்னு நான் பாக்குறேன். லாஸ்ல போகிற மாதிரி போக வச்சுட்டு ஈஸியா அந்த கம்பெனியை உன் பேர்ல எழுதி வாங்கிக்கலாம் தானே நினைச்சேன். ஆனா அது முடியவே முடியாதுடா. ஐயோ, பாக்க மூஞ்சி பாவமா இருக்குடா. ஆனா அது பாக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல சௌமியா? ஆமா ஸ்னேகா, எப்படி சோகமாயிட்டான் பாரு. என்ன பண்றது, அவனையே ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்களே. இப்ப சொல்றேன்டா, உன் வீட்டுக்கு வந்து உன்னையே மிரட்டிட்டு போறோம். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோடா. என்ன பண்ண முடியுமோ சார் நல்லா பண்ணுங்க. ஆனா உன்னோட
உன்னோட வீட்டுக்கே வந்து நாங்க 2 பேரும் மிரட்டிட்டு போறோம், சவால் விட்டுட்டு போறோம். அந்த கம்பெனியை கண்டிப்பா எழுதி வாங்குவோம். முடிஞ்சதை பாத்துக்கோ. பாவம் குழந்தைங்க பத்திரமா. என்ன எங்களையே பயமுடுத்துறியா? உன்னால என்னடா கழட்டிட முடியும் பெருசா? அது கொஞ்சம் பத்திரமாவே இருந்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க மாசமா இல்ல, இப்ப மாசமா இருக்கீங்க. என்கிட்ட இந்த சவால் விடும் முதல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க. முக்கியமா உங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. ஏதாவது ஆயிரப்போ. முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கோ. கட்ட பொம்மன் கோட்டையில வந்து காலடி வச்சது கண்ணு குட்டி, கெட்ட வழி போனதில்லை இது அப்பன மீறாத சிங்கக்குட்டி. எப்பவும் ஒம்புள்ள சுத்தந்தா இது மொத்தமும் அப்பனின் ரத்தந்தா. ஆனா எப்பவும் ஒம்புள்ள சுத்தந்தா இது மொத்தமும் அப்பனின் ரத்தந்தா. கோயில் வாசல்ல அட நீதி தோக்கணுமா? ஆமா, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? போயிட்டு வரும்போது இப்படிதான் எங்க போயிட்டு வருவீங்கன்னு கேப்பியாடா? எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டா பதில் மட்டும் சொல்லுங்க. அது ஒண்ணுல ஜீவா, இங்கதான் பக்கத்துல சும்மா ஒரு வாக்கிங் போலான்னு போயிட்டு வந்தோம். யாரையும் கூப்பிடாம 2 பேர் மட்டும் போயிட்டு வரீங்க. நாங்க மாசமா இருக்கோம், நடக்கிறோம். அவங்களையும் நடக்க வைக்க முடியுமா? ஓஹோ, 2 பேரும் நடந்துதான் போயிட்டு வந்தீங்க. வேற எங்கேயும் 2 பேரும் போகல? வேற எங்கேயும் போலடா, இங்கதான் சும்மா நடந்துட்டு வரலாம், நடக்க போனோம். ஈவினிங் நேரத்துல நடக்கலாம் நடந்துட்டு வந்தீங்க. ஓகே ஓகே, நம்பிட்டோம். டேய் உண்மையாலுமேடா, ஏன் பே எங்க 2 பேத்தையும் நம்ப மாட்டியா? உங்க 2 பேத்தையும் நம்புற மாதிரி நீங்க போய் சொல்லலையே. உண்மையாலுமே நாங்க நடந்துதான் போயிட்டு வரோம். உங்ககிட்ட போய் நாங்க சொல்லுவோமா? உங்ககிட்ட எல்லாம் நாங்க போய் சொல்ல மாட்டோம், அதுதான் உண்மை. போய் சொல்லாதீங்க. 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்கன்னா அதுக்கான பதில மட்டும் சொல்லுங்க. டேய் உண்மையாலுமே இங்கதான்டா போயிட்டு வந்தோம். இப்படிதான் மிரட்டிட்டு இருப்பியாடா? என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கோம். நாங்க நடந்தது நீ வந்து பாத்தியான்னு? டாக்டர் தான் நடக்க சொன்னாங்க, ஓகே நம்ம நடப்போம்னு சொல்லி நடந்தது ஒரு குத்தமாடா? அப்படின்னா சொல்லி இதுக்கு மேல நடக்கவே மாட்டோம். யாரையாவது கூப்பிட்டு போகணும்னு தான் நினைச்சோம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்க, அதான் நாங்க 2 பேரும் மட்டுமே போயிட்டு வந்தோம். ஓஹோ அப்படியா? டேய் உண்மையாலுமே அப்படிதான்டா, ஏன்டா இப்படி பண்ற? உங்க 2 பேத்தையும் பார்த்தா நீங்க நடந்து போயிட்டு வந்த மாதிரி தெரியல. ஓ அப்புறம் ஜீவா, அப்போ நாங்க சொல்றத நம்ப மாட்டீங்க. ஆமா, நாங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்புவீங்களா? நீங்க சொல்றத உண்மை நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆமா, நாங்க சொல்றதெல்லாம் 2 பேரும் பொய்ன்னு தான் நினைப்பீங்க. தெரியுது தெரியுது, நாங்க பொய் சொல்றோம் நீங்க நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே? அப்படியே இருந்துட்டு போட்டோம், நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது உங்ககிட்ட ஒரு நிரூபிக்கணும்னு. உங்ககிட்ட நிரூபிச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? நீங்க அதை தானே நம்புறீங்க, நம்புங்க. நாங்க சொன்னா கூட நீங்க அது இல்லைன்னு தான் சொல்ல போறீங்க. எதுக்கு அது? ஆமா, நாங்க எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு? 2 பேரும் எங்களை 2 பேத்தையும் மறைச்சு நிக்காம வழிய விடுங்க, நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும். உங்ககிட்ட வெட்டியா நின்னு பேசுறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்ல. என்ன சௌமியா? ஆமா ஸ்னேகா, நம்பாதவங்க கிட்ட நம்ம ஏன் நின்னு பேசணும்? அவங்க தான் நம்ப மாட்டேங்கிறாங்களே, பெரிய இது மாதிரி பண்றாங்கல்ல. போகட்டும், அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்ம கிளம்பலாம். சௌமியா நம்ம போலாம். என்னங்க எங்க போறீங்க? உள்ளார ரெஸ்ட் எடுக்க போறோம், அது கூடயுமா சொல்லிட்டு போகணும்? இப்ப 2 பேரும் பொய் சொல்லாம உண்மையை சொல்றீங்களா இல்லையா? உண்மையை தாண்டா சொல்றேன். சௌமியா, நீ பொய் சொல்ற நல்லாவே தெரியுது. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு. எப்ப சாமி, நாங்க ஒண்ணும் நடக்க போல, போதுமா? ஆமாப்பா, நடக்கல, ஒண்ணும் போகல. அவன் கால் பண்ணி கூப்பிட்டு அதனால போகணும், அவ்வளவுதான். எதுக்கு அவன் உங்களை இப்ப கூப்பிட்டா? நீங்க லீவ்ல தானே இருக்கீங்க. ஆமாண்டா, லீவ்ல தான்டா இருக்கும். அது நீ அதை போய் அவன்கிட்ட தான் கேட்கணும். எங்களுக்கு தெரியாம ஏதோ நீங்க வேலை பாக்குறீங்க, ஆனா என்னன்னு தான் தெரியல. ஹலோ, உங்ககிட்ட சொல்லிட்டு போனா பயப்படுவீங்க, இதுக்குதான் சொல்லாம போன, அவ்வளவுதான். அவனால எங்களுக்கு என்னடா பண்ணிட முடியும்? எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே ஆகாது, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரியும் நீங்க போயிட்டு வரும்போதே அங்கதான் போயிட்டு வரீங்கன்னு. நான் தெரிஞ்சுட்டே எதுக்கு நான் என்ன கேள்வி கேக்குறேன்? அதான் உங்க 2 பேத்துக்கும் தெரியும்ல, அப்புறம் ஏன்? இனிமே அவன் கூப்பிட்டான்னு போய் பாருங்க. இனிமே அங்க போற வேலை எங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன், போதுமா? வராதா? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப எதுக்கு அந்த பேச்சல? அதான் உண்மையை சொல்லிட்டல, போதுமா? அதுக்காக தான் இவ்ளோ நேரம் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. எதுக்கு எங்க கிட்ட சொல்லாம போனீங்க? அதுதானா நீ பயப்படுவேன்னு சொல்லி சொல்லாம போனா? நாங்க 2 பேரும் பயப்படுவோம்னு சொல்லிட்டு சொல்லாம போயிருவீங்களா? அப்புறம் நீங்க எங்க போனீங்க நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? நீங்க இருக்க வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்போதும் நீங்க எங்க கூட இருக்கீங்க, அது போதும். நல்ல வாய் மட்டும் அடிங்க 2 பேரும் சேர்ந்துட்டு. வாயிலடா, உண்மையை சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் பெருசாலாம் எங்களுக்கு எதுவும் ஆகாது. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நீங்க அதை நிறுத்திடுவீங்க. அப்புறம் எப்படி எங்களுக்கு பிரச்சனை வரும்? நீங்க 2 பேரும் ஃபீல் பண்ணாதீங்க. நல்லபடியா குழந்தை பெத்து உங்க கையில தருவோம், போதுமா? நல்லா சொல்லுங்க, அவன் ஏதாவது பண்ணட்டும். அப்புறம் இருக்கு. ஆனா நாங்க தான் சொல்றோம்ல, எதுவும் அவனால பண்ண முடியாது, எதுவும் ஆகாது, போதுமா? நீங்க கவலைப்படாதீங்க, சரிங்களா? நீங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது. ஏதாவது அவன் கிட்ட வம்பளுக்கு பாருங்க, அப்புறம் இருக்கு. எதுவும் நம்மளுக்குலடா, நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எதுவும் ஆகாது. இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன்,
சம்மதமா சம்மதமா ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே சம்மதமா பிரியாது வரும் ஒன்றை தர வேண்டும் சம்மதமா பிரிந்தாலும் ஒன்றை சேரும் உள் வேண்டும் சம்மதமா